सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மனசு சஞ்சலமாயிட்டே இருக்கும், ஸ்திரமாக இருக்காதே. ஆனா ஆத்மாவுக்கு சாஞ்சல்யமே கிடையாது. ஏன் சாஞ்சல்யம் கிடையாது? அகண்டமான வஸ்து எங்க நகரும் அது இல்லையா? இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னா அங்க நான் இல்லைன்னா நான் அங்க போய் உட்கார முடியும். ஆத்மாவோ எல்லா இடத்துலயும் ஆத்மா தவிர வேற எதுவும் கிடையாதுன்னா அது எங்க நகரும், எங்க போகும்? அதனால நான் மனசும் கிடையாது, மனசுக்கு சலனங்கிறது உண்டுப்பா, நான் சலனமற்றவன். அதனால நாகம் மனஹா. அப்ப புத்தி யான்னா புத்தி நாகம் விகாரித்வாது, புத்தி நான் கிடையாது. ஏன்னா புத்திங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கும். விகாரித்வா விகாரத்தை உடையது, ஒரே மாதிரியான எண்ணமானது கிடையாது. புத்திங்கிறது கிடையாது, எனக்கும் அப்படி கிடையாது. நான் விகாரியான வஸ்து கிடையாது, மாற்றத்தை பரிணாமத்தை உடையவன் அல்ல. அதனால நான் புத்தியும் கிடையாது. தமோ நாகம். அப்ப தமசானா இல்ல. தமசு ஏன் இல்ல? ஜடத்வதா. தமசுங்கிறது ஜடமான பொருள் இல்லையா? நான் சைதன்யமான வஸ்துங்கனால நான் ஜடமான வஸ்து இல்லை, அதனால நான் தமசும் கிடையாது அப்படின்னு சொல்லி தேகேந்திரியாதிகம் நாகம் விநாசித்வா கடாதிவது. என்னெல்லாம் நீ சொன்னையோ தேகேந்திரியாதிகம், தேகம் இந்திரியம் என்னெல்லாம் சொல்ல போறது எதுவுமே நான் கிடையாது. ஏன்? இது எல்லாம் விநாசி, எல்லாம் அழியக்கூடியது. என்ன வித்தியாசம் உண்டு? நம்ம பார்த்த ஒரு கொசு வந்தது அப்படின்னா 2-3 நாள் வாழும், அப்புறம் செத்துப்படும். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி நினைக்க தோணும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம 100 வருஷம் தானே வாழ போறோம் அப்படின்ட்டு. அவ தேவாலாம் ஏதோ பல வருஷங்கள் வாழலாமே. எல்லாருக்கும் வித்தியாசம் உண்டே தவிர யாரும் சாஸ்வதம் கிடையாது, எல்லாரும் அழியக்கூடியவா தானே. அதனால இது எல்லாம் விநாசித்வாது, விநாசத்தை உடையது. ஏதோ ஒரு காலத்துல பிரம்மாவுக்கும் விபரார்த்தம் ஆயிடுத்துன்னா அவரும் போக வேண்டியதுதான். அப்ப எல்லாருக்கும் நாசம் உடையது அப்படிங்கிற காரணத்தினால நான் எதுவும் கிடையாது அப்படின்னு நேத்தின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு தள்ளி இதை காட்டிலும் அப்பாற்பட்ட வஸ்து நான் அப்படின்னு சொன்னார். தேகேந்திரிய பிராணமனோ புத்தியஜானானி பாசயன்னு அகங்காரம் ததா பாமி ஜெய்தேஷாம் அபிமானினம். அப்ப நான் யாரு? இதெல்லாம் கிடையாதுன்னேலே. அப்ப நீங்க பிரம்மம்னா என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னன்னு தெரிஞ்சுக்கிறது? இது எல்லாம் எதனால தெரியறதோ, தேகமோ இந்திரியமோ இப்படி புத்தி எல்லாம் சகலமான விஷயங்கள் எதனால தெரியறதோ அவன் நான் தெரிஞ்சுக்கும். தேகேந்திரிய பிராணமனோ புத்தி அஜானானி பாசையன்னு இதை எல்லாத்தையும் தெரியும்படியாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதத்த சூரியோ பாதி அஜந்ததாரகம் நேமா முக்தோ பாந்தி குதோஜம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாதா சர்வம் இதம் விபாதி. அந்த பரமாத்மாவனுடைய பாசா, அந்த பிரகாசத்தினால்தான் சர்வமிதம் விபா. சூரியன் கூட பிரகாசிக்கிறார். ஏன்? உள்ள ஆத்மா இல்லைன்னா சூரியன் பிரகாசிச்சா என்ன? குருடனுக்கு சூரியன் தெரியுறாரா? ஆத்மா இல்லாத முதல் சரீரத்துக்கு சூரியனும் தெரியலையே. அப்போ சூரியன் பிரகாசிக்கிறார், மிளிர்கிறார், ஒளிர்கிறார் அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஆத்மா யாருக்கு இருக்கோ அவருக்கு தான் தெரியும். அப்போ அந்த சூரியனையும் பிரகாசப்படுத்தக்கூடியவர் இந்த ஆத்மா அப்படின்னு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடிய அதே சமயத்துல ததா பாமி சுயம் பிரகாசமான மற்ற வஸ்துக்களுக்கு இன்னொரு விஷயத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய சாதனம் வேணும். ஆனால் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சாதனம்? அதுதான் அத்வைதத்துல பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சுயம் பிரகாசமான மூர்த்தியா இருப்பதனால பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சாதனம் வேண்டாமே. பகவான் தான் யார்? ஆத்மாவை சொல்றாரு. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு சாதனம் வேணுமா? என்ன சார் படிச்சுட்டு இருக்கோம், வேதாந்தம் எல்லாம் படிச்சா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. வேதாந்தத்தை படிக்கிறதுனால நம்ம ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயத்த சரியாக புரிஞ்சுக்க தவிர
ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சமப்படவே வேண்டாம். பாகவதத்துல பிரசாதம் சொல்றார், மனசுக்குள்ள கூடிய பகவானை ஆராதனம் பண்றதுக்கு ஏன்பா கஷ்டப்படணும்? இங்கேருந்து கோவிலுக்கு போகணும், இல்ல திருப்பதிக்கு போகணும், மலை ஏறணும், வேண்டவே வேண்டாம். பகவான் எங்க இல்லை, அப்போ உள்ளுக்குள்ள கூடிய பகவானை தெரிஞ்சுட்டா போருமே. ஆனா ஹிருதி சித்திரவத்ததாங்கிறார், ஹிருதயத்துல இருக்கக்கூடியவன் பகவான், அந்தர்யாமியாக அந்த ஆத்மா இருக்காரே, அதனால ஸ்வயம் பிரகாசமான பகவான். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? யாருக்குமே இந்த வஸ்து இருக்கா அது இருக்கா அப்படின்னு சந்தேகம் வரலாம் இல்லையா? கண்ணை மூடிட்டார் அப்படின்னா, சார் அவர் இருக்காரா பாருங்கோ, இல்ல அந்த வஸ்து அங்க இருக்கா பாரு அப்படின்னு தனக்கு கண்ணு தெரியலன்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்பார். அவ இருக்காளா இல்லையான்னு அவ பேச வச்சுன்னு எவர்தானா அவர்தான் சந்தேகம் வரும். ஆனால் யாருக்குமே தான் இருக்கோமான்னு சந்தேகம் வருதோ, சார் நீங்க பார்த்து சொல்லுங்க நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு யாரும் கேட்கறதே கிடையாது. குழந்தை கூட கேட்காது. ஏன்? தாங்கிற ஆத்மா கிட்ட இன்னொரு விஷயத்தினால தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால ஸ்வயம் பிரகாசமான மூர்த்திங்கிறார் சுவாமி. இது எல்லாத்தையும் பாசையன்னு உலகத்துல அது இருக்கு இது இருக்குன்னு அப்படின்னு தெரிய வச்சுட்டு தானும் பிரகாசிச்சுட்டு இருக்கா. எப்படி தீபமானது தானும் எரிஞ்சுட்டு பக்கத்துல உள்ள வஸ்துவையும் காண்பிச்சு கொடுக்கும் இல்லையா? அது போல ஸ்வயம் பிரகாசமான பகவான் ஆத்மா தான் பிரகாசிச்சுட்டே எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கிறார். இப்படின்னு ஆத்மாவாக இருந்துட்டு இது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியவன் அவன் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக உபாதி நீல ரக்தார்ஜை ஸ்படிகோ நைவ லிப்யதே ததாத்மா கோஷஜை சர்வைஹி காமாத்யைஹி நைவ லிப்யதே. அந்தர்யாமியாக பகவான் இருக்கான் அப்படின்னா அந்தர்யாமியாக எங்க இருக்கான்? சரீரத்துக்குள்ள தானே இருக்கான். அந்தர்யாமி அப்படின்னு சொன்னாலே அந்தஹா உள்ள இருக்கக்கூடிய பகவான் பரமாத்மா நம்மளுடைய சரீரத்துக்குள்ள உபாதியான இந்த சரீரத்துக்குள்ள இருந்துருக்கான் அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணிக்கிறோம். அப்ப உள்ள இருக்கக்கூடிய வஸ்துக்கு வெளியிலேருந்து என்ன ஏற்படுறதோ அதனுடைய தாக்கம் இருக்குமா இருக்காதா? பாகவதத்துல ஜடபரதன்கிற பார்த்து கேட்கிறாங்க அந்த ராஜா ரகுகணங்கவர், ஸ்தௌல்யம் கார்ஷ்யம் யாதையோ ஆதயச்ச. உடம்பு குண்டா இருக்கு, உடம்பு இழைச்சி படுத்து, இல்ல உடம்புல அடி விழாடுது, உடம்புனால சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் அதனுடைய தாக்கம் இருக்குமே அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அது போல நீங்க இப்ப அந்தர்யாமி அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு தேகத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் சம்பந்தப்படுமா படாதா அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்தாலும் சம்பந்தப்படாது. ஏன் சம்பந்தப்படாது? உபாதி நீல ரக்தார்ஜை ஸ்படிகோ நைவ லிப்யதே. ஸ்படிக கல் வச்சிருக்கார், பின்னாடி ஏதோ நீல புஷ்பம் வச்சார். இப்போ வெளியிலேருந்து பார்த்தா அந்த ஸ்படிகம் அப்படி நீல கலர்ல ஜொலிக்கிறது. இந்த நீல கலர் எதனுடையது? பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பூவினுடைய ஒரு கலர். ஆனா எங்க தெரியறது? அந்த ஸ்படிக கல்ல தெரியறது. ஸ்படிக கல்ல தெரியறதுனால ஸ்படிகத்துக்கு அந்த நீல சம்பந்தம் உண்டா அப்படின்னா சம்பந்தம் கிடையாது. அது போல ததாத்மா கோஷஜை சர்வைஹி காமாத்யைஹி நைவ லிப்யதே. இந்த கோஷங்களா அன்னமயாதி கோஷங்களால் ஏற்படக்கூடிய காமாதிகள் இருக்கே, காம லோக மதம் அத்தனை கோபங்கள்லாம் உண்டே, இந்த எந்த விஷயத்தினாலேயும் சம்பந்தப்பட மாட்டார். உள்ளுக்குள்ள இருந்தாலும் அது சம்பந்தம் இருக்காம அதனுடைய காரியம் தெரிஞ்சாலும் கூட அதனுடைய சம்பந்தம் அற்றவனாகவே இந்த ஆத்மா இருக்கார் அப்படின்னு சம்பந்தம் இல்லை. உள்ளுக்குள்ள இருந்தாலும் தேகத்தினுடைய சரீரத்தினுடைய என்னெல்லாம் தர்மங்கள் உண்டோ அந்த தர்மங்களுடைய சம்பந்தம் அற்றவன் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா. அடுத்தது ஒரு சொப்ன திருஷ்டாந்தத்தை இங்கேயும் சொல்ற, பின்னாடி சொல்ல போறார். பொதுவா வேதாந்த சாஸ்திரங்கள்ல 3 விஷயம் அவசியம் சொல்லுவா. ஒண்ணு இந்த சொப்ன உதாகரணம், ரெண்டாவது பிம்ப பிரதிபிம்பம் அப்படிங்கிறது, கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கறதுங்கிறது, மூன்றாவது ரொம்ப பிரசித்தமானது இந்த ரஜ்ஜு சர்ப்பங்கிறது, பாம்பு பழுதுல பாம்பு பார்க்கறது. அது நம்ம பொதுவா ஆபாசம் இல்ல பிராந்தி அப்படிங்கிறதுக்காக சொல்லுவா. அதுல முதல் விஷயம் சொப்னம், அதை எடுக்கிறாரு இங்க. நித்ரா தேகஜ துக்காதி ஜாக்ரத் தேகம் நசம்ஸ்பிருஷேத் ஜாக்ரத் தேகஜ துக்காதி ததாத்மானம் நசம்ஸ்பிருஷேத். தூக்கத்துல ஏதோ திடீர்னு அவனை பிடிச்சுன்னு போய் யாரோ அவனை அடிக்கிறான், நன்னா உத வாங்குறான், வலிக்கிறது, கையை வெட்டிட்டா ரத்தம் கொட்டுறது, கதறான், விட்டுடுங்கன்னு அதுவும் பண்ணலைங்கிறான், அவ விட மாட்டேங்கிறா, அடிக்கிறா, எல்லாம் பண்றா. தாங்கல டக்குன்னு எழுந்துட்டான். எழுந்துட்ட உடனே
இப்ப என்ன பண்றான், அந்த வலியை அவன் அனுபவிக்கிறானா அப்படின்னா இல்லையே, கனவா இது, அவ்வளவுதான். ஒரு செகண்ட் முன்னாடி இதெல்லாம் கனவுல பார்க்கும்போது தன்னை யாரோ வெட்டிட்டா, தன் கையில ரத்தம் கொட்டுறது அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எழுந்துட்ட உடனே, எழுந்துக்கிறதுனா என்ன, விழிப்பு முழிச்சுட்டான். முழிச்சுட்ட உடனே என்னாச்சு, அந்த சொப்பனத்துல எந்த துக்கங்கள் ஏற்பட்டதோ அதோட சம்பந்தம் தனக்கு இருக்குன்னு நினைக்கிறானா, இல்லை. நித்ரா தேகஜ துக்காதி ஜாகிரத் தேகம் நசம்ஸ்துஷேது. தூங்கும்போது ஏற்பட்ட துக்கங்கள் எப்படி முழிச்சுருக்கும் போது கிடையாதோ அது போல ஜாகிரத் தேகஜ துக்காதி ததாத்தானம் நசம்ஸ்துஷேது. இது நமக்கு அனுபவத்துல வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு உண்டு. இது சொப்னத்துல பார்த்த விஷயத்த ஒரு கோடி ரூபாய் யாரோ கொடுத்தா மாதிரி கனவு பண்ணிட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். யாரோ திடீர்னு கோடி ரூபாய் ஏதோ இப்போ சனியினுடைய அத்தியார பலன்லாம் சொல்லிட்டு இருக்கார், ஏதோ பைசா வந்து மாதிரிலாம் கனவு வர்றது. கனவுல சந்தோஷமா அதை கட்டிடுவோம், இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம் அப்படிலாம் நினைச்சுட்டு எல்லாம் சந்தோஷப்பட்டான். எழுந்த உடனே கனவா இது அப்படின்னு நினைச்ச உடனே அந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஸோ நித்ரையில ஏற்படக்கூடிய சுகமோ துக்கமோ எப்படி முழிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தேகத்துக்கு கிடையாதோ அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இருக்கு இல்லையா. அடுத்தது பகவத்பாதா சொல்றார், அதே போல முழிச்சுட்டு நீ எதெல்லாம் ஃபீல் பண்றையோ அனுபவிச்சுட்டு இருக்கியோ இது எதுவுமே ஆத்மா கிடையாது. ஜாகிரத் தேகஜ துக்காதிகி, பேன் போட்டா சௌரியமா இருக்கே அப்படின்னு தோன்றதோ இல்லையோ, இது சரீரத்துக்கு தான்பா, ஆத்மா கிடையாது. கரண்ட் இருந்தா தேவலாம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ, இதெல்லாம் சொப்னம் மாதிரின்னு நினைக்கிறார். சொப்னம் மாதிரி எப்படி நினைக்கிறது, அது இந்த ஜாகிரத அவஸ்தையே சொப்னாவஸ்தைன்னு எப்ப நம்ம தெரிஞ்சுப்போம், தூங்கிண்டே இருக்க வரைக்கும் நமக்கு நம்ம பார்க்கறது கனவுன்னு தெரியாதே, அதுல ஏற்படக்கூடிய துக்கமோ சுகமோ உண்மைன்னு நினைச்சுட்டு இருப்போம். முடிச்சிருந்த அப்புறம் தான் அடடா இப்ப பார்த்ததெல்லாம் நம்ம கனவு போல இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா. அது போல நம்ம முழிச்சுக்கணும். எப்போ முழிச்சுக்கிறோமோ அப்போ இதெல்லாம் கனவுன்னு தெரியும். அதனாலதான் கீதையில பகவான் சொல்லும் பொழுது அவர் முழிச்சுட்டு இருக்காருங்க, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. எல்லாருக்கும் எது ராத்திரியோ எது இரவோ அதுல முழிச்சுட்டு இருக்கான் ஞானி. முழிச்சுட்டு இருக்கானா என்ன அர்த்தம், அவன் அந்த ஞானத்தோட இருக்கான். இதெல்லாம் சொப்னோபமானது. நான் காரியம் பண்றோமே, போறோம் வரோம், சம்பாதிக்கிறோம், ஊரை சுத்துறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், சாப்பிட்றோம் தூங்குறோம், இது எல்லாமே சொப்ன மாதிரி தான் அப்படிங்கிறது அனுபவத்துல வந்து கொடுத்தோம்னா நம்ம ஞானிகள். அந்த அனுபவத்துல கொண்டு வரணுங்கிறதுக்கான பிரயத்னத்துக்காக தான் பகவத்பாதா சொல்றார், ஜாகிரத் தேகஜ துக்காதிகி ததாத்மானம் நசம்ஸ்துஷேது. இந்த சரீரத்துக்கு என்ன ஏற்படுறதோ ஜாகிரத் சமயத்துல ஒழிச்சுட்டு இருக்கும் போது எதெல்லாம் சரீரத்துக்கு ஏற்படுறதோ அதெல்லாம் ஆத்மாவை தொடாது. ஆத்மாவை தொடாதுன்னா என்ன அர்த்தம், எனக்கு கிடையாதுங்கிற எண்ணம் வேணும். சதாசிவ பிரம்மேந்திராவில் கையை வெட்டிட்டான், பேசாம போயின்னு இருக்க. எதுக்காக வெட்டினான், வெட்டினா அவருக்கு வலிக்கும், கதறுவார், அழுவார், அவர் கஷ்டப்படுவார், அவர் துன்பப்படணும்னு தான் வெட்டினான். அவர் கஷ்டப்படவே இல்லை, கையை வீசி பேசாம போயின்னு இருக்க. ஒரு பாரம் குறைஞ்சதுன்னு நினைச்சுனாரோ என்னமோ தெரியல. அவன் பின்னாடியே ஓடி போய் சுவாமி உன் கையை வெட்டிட்டேன், அப்படியாப்பா அப்படின்னா வாங்கினா சித்த புருஷர் கொட்டிட்டு போயிட்டார். அப்ப கையை வெட்டினா துக்கம் வரும்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அவருக்கு துக்கம் ஏற்படலை. ஏன் ஏற்படலை, இது தன்னுடையது, இது நான் என்னுடைய கை அப்படிங்கிற எண்ணம் இருந்தாதானே துக்கம் ஏற்படும். நமக்கே நம்மளுடைய ஒரு வஸ்து கீழே விழுந்துருச்சுன்னா ஐயோ நம்ம வண்டி விழுந்துருச்சேன்னு நினைச்சு ஓடி போய் எதிர்ப்போம். இன்னொருத்தருடைய வஸ்துவா இருந்தா ஒரு மனசு ஏற்படலாம், ஐயோ பாவம் கீழே விழுந்துருச்சேன்னு நினைக்க தோணும். தர இல்ல நமக்கு வேண்டாத வஸ்து விழுந்துருச்சுங்க, நல்ல காலம் விழுந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்படும். அப்ப என்னாச்சு, இந்த எண்ணங்கள் நமக்கு ஏற்படுறது இல்லையா, இது ஞானிகளுக்கு ஏற்படாது. அதனால ஜாகிரத் தேகஜ துக்காதிகி, இந்த சமயத்துல நமக்கு எதெல்லாம் ஏற்படுறதோ அதெல்லாம் நமக்கு கிடையாதுங்கிற எண்ணம் வேணும். ராமாயணத்துல சீதையை பார்த்து கேட்கிறார் ஆஞ்சநேய சுவாமி யுத்தகாண்டத்துல. சீதை கிட்ட ராமபிரான் யுத்தத்தை ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு சந்தோஷப்படுறார். அப்ப சீதை கேட்கிறா, அப்பா இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொன்னீங்க, உனக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்போ ஆஞ்சநேயர் சொல்றார், அம்மா இந்த ராட்சசிகள்லாம் உங்களை ரொம்ப கர்ண கடூரமா பேசினா, ரொம்ப திட்டிகிட்டே இருந்தா, நீங்க எனக்கு அனுமதி கொடுங்க, இவாலாம் நான் துவம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சீதை சொன்னா, அப்பா ஒருத்தருடைய துக்கமோ சுகமோ இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஏற்படாது. ஆனா அவ கத்துறதுனால, அவ அன்னைக்கு ராவணன் சொன்னா திட்டின்னு இருந்தா, இன்னைக்கு விபீஷன் பஜசீதே பஜசீதாம் பஜசீதாம் சொன்னா பஜசீதாம் பஜன்னு சொல்லுவா. அதனால அவ கிட்டேருந்து எனக்கு துக்கம் ஏற்பட்டதுன்னும்
இல்ல அவளால் சுகம் ஏற்பட்டதுன்னு நான் நினைக்க மாட்டேன், இது வேண்டாங்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க சொல்றார். அது சுகதுக்காதிகள் சரீரத்தினுடைய தர்மங்கள் அது ஆத்மாவை தொடாது அப்படிங்கிற சொப்ன விஷயத்தை சொன்னார். அடுத்தது ரஜ்ஜு சர்ப்ப விஷயங்கள். யஸ்ய நாம்யேவ சம்சாரஹ யத்வது அக்ஞஸ்ய கர்மிணஹ ஜானதோ நைவ பீஹி யத்வது ரஜ்ஜு சர்ப்பம் அஜானதஹ. யஸ்ய நாஸ்யேவ சம்சாரஹ யத்வது அக்ஞஸ்ய கர்மிணஹ. கர்மியா இருக்கக்கூடியவன் கர்மாக்களை பண்ணிட்டு யார் அக்ஞனாக இருக்கானோ, ஸ்லோகா நம்பர் 50, யார் அக்ஞனாக இருக்கானோ அந்த அக்ஞனுக்கு எப்படி சம்சாரம் ஏற்படுறதோ அது போல ஞஹா அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். யார் ஞானவானாக இருக்கானோ அந்த ஞானிக்கு சம்சாரமானது ஏற்படாது. இது ஆச்சரியம் பாருங்க. அவள் ஞானிகள் இங்கதானே இருக்கா. ரமண மகர்ஷி இதே பூமியில தான் இருந்தார், இதே திருவண்ணாமலையில இருந்தார், பரமா காஞ்சி பிரிவா இருந்தா. இவெல்லாம் நம்ம மகான்கள் ரிஷி துல்லியமாக சொல்லிட்டு இருந்தோம், மகான்கள் சொல்லிட்டு இருந்தோம். எப்படி இருந்தா சதாசிவ பிரம்மேந்திராலோ ராமசுரமேஸ்வரோ இப்படி எல்லாரும் மகான்கள் மகாத்மாக்கள் ஞானிகள். அவளும் நம்மள மாதிரி தானே இருக்கா. அவளும் கை கால்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவளும் சாப்பிட்றா, தூங்குறா, போறா வரா, எல்லாம் பண்றா. ஆனால் அவளுக்கு சம்சாரம் கிடையாதுங்கிறான் பகவான். அதுதான் இங்க பகவத்பாதன் சொல்றார், ஞஸ்ய நாஸ்யேவ சம்சாரஹா. ஞானிக்கு சம்சாரம் கிடையாது. எப்படி கிடையாது? யதா பிரபு ஞஸ்ய நாஸ்யேவ சம்சாரஹா யத்வது அக்ஞஸ்ய கர்மிணஹா. கர்மாவை செய்யக்கூடிய அக்ஞனுக்கு எப்படி சம்சாரம் உண்டோ அது போல அவனுக்கு ஞானிக்கு சம்சாரமானது கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது? அதுக்கு உதாரணம் சொல்றார். ஜானதா நைவ பீஹி யத்வது ரஜ்ஜு சர்ப்பம் அஜானதா. சம்சாரம் அப்படிங்கிறது இங்க பயமா எடுத்துக்கோங்க. ஒருத்தன் பயப்படுறான், ஒருத்தன் பயப்படலை. யார் பயப்படுறான் அப்படின்னா, எவன் அந்த பழுத பாம்புன்னு நினைச்சு பார்த்துன்னு இருக்கானோ அவன் பயப்படுறான். ஆனால் அந்த பாம்பு நினைச்சு இவன் பயப்படுறத யார் இது பாம்பு கிடையாது பழுதுதான் கயர் தான் தெரிஞ்சிருந்தானோ அவனுக்கு பயம் ஏற்படலை. ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயம்தான் காரணம். பாம்பு கயர் இருக்கு, கயரை தான் இவனும் பார்க்கிறான் அவனும் பார்க்கிறான். அவன் மனசுல பயம் ஏற்படுறது, இவனுக்கு பயம் ஏற்படலை. அப்போ வஸ்து ஒண்ணுதான் அங்க இருக்கிறது. அந்த வஸ்து ஒருத்தனுக்கு பயத்துக்கு காரணமாக ஆச்சு, இன்னொருத்தனுக்கு அது பயத்துக்கு காரணமாக ஆகல. என்ன காரணம் இருக்கு? அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் வாஸ்தவம் என்ன, இது கயர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் இல்லையா. அதனால அவனுக்கு பயம் ஏற்படலை. அது கயர்ன்னு தெரிஞ்சுக்காதனால பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கான். ஜானதோ நைவ பீஹி. ஜானதா அது கயர் தான் யார் தெரிஞ்சுட்டானோ அவனுக்கு பயம் இல்லை. ரஜ்ஜு சர்ப்பம் அஜானதா. ரஜ்ஜு சர்ப்பங்கிற ரஜ்ஜுல உள்ள சர்ப்பம், கயத்துல உள்ள பாம்போ இல்ல இப்பெல்லாம் இந்த பொம்மைலாம் இருக்கிறான் பாருங்க, பாம்பு மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் பொம்மைலாம். அந்த மாதிரி பாம்பு கயத்திலேயே பண்ணியிருக்கா பாரு. கயத்துல பண்ண பாம்பை பாம்புன்னே நினைச்சுட்டு ஒரு பயப்படுறான். அந்த அவன் தெரிஞ்சுக்காது கயர் பாம்புன்னு தெரிஞ்சுக்கல. ரஜ்ஜு சர்ப்பம் இது கயர் பாம்புன்னு தெரிஞ்சுக்காதனால பயந்துட்டு இருக்கான். இவன் யார் தெரிஞ்சுட்டானோ அவனுக்கு நெய்வ பீஹி பயங்கள்லாம் ஏற்படலை. அது போல இதுல வாஸ்தவமான சத்தா எது உண்மை, இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா சத்தா ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்துக்காக சொல்றார். அதிஷ்டான சத்தான்னு அந்த பாம்பு எங்க தெரியுது? கயத்துலதான் தெரிகிறது. அந்த கயர் அதிஷ்டானமான விஷயம்தான் உண்மைன்னு அந்த உண்மையான கயத்தை தெரிஞ்சுட்டா மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்க தெரியுது? அதிஷ்டானமான பிரம்மத்தினிடத்துல தெரிகிறது அப்படின்னு. இந்த பிரம்மன் தான் வாஸ்தவம் யார் தெரிஞ்சுட்டானோ அவனுக்கு அதுல தெரியக்கூடிய பிரபஞ்சத்தினால சம்சாரங்கிறது கிடையாது. ஏன்னா இங்க சம்சாரம் இல்லை, அதிஷ்டானமான பிரம்மன் தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். ஆனா பயப்படுறவன் யாரு? சம்சாரம் கஷ்டப்படுறவன் யாரு அப்படின்னா இது பாம்புன்னு நினைச்சுட்டான் பாருங்க. அதுல இருந்து தெரியக்கூடிய விஷயத்த அத பாம்பு அதுதான் வாஸ்தவம் நினைச்சுட்டான் பாருங்க. அவனுக்கு இது பாம்பு இல்லை, நம்ம நினைச்சது பிராந்தி பிரமம் அப்படின்னு தெரியாத வரைக்கும்
நடுக்கம் வரும், உடம்பெல்லாம் வேர்க்கும், பயம் வரும், பக்கத்துல போக மாட்டான், எல்லாம் சம்சாரம் உண்டு அவன். அது பின்னாடி சொல்றாரு. அதனால எது வரைக்கும் நமக்கு அந்த ஞானம் ஏற்படலையோ அது வரைக்கும் நமக்கு சம்சாரம். சம்சாரம்னா என்ன? புனகா மரணம், புனகா ஜனனம், புனரபின் ஜனனி ஜடரே சயனம், இது மாற்றம் நடந்தே இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதா? வாஸ்தவத்துல கிடையாது. இதெல்லாம் உண்மையில கிடையாது. ஏன்? ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, சாவும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனா கீதையில ஆரம்பிக்கும் பொழுதே அர்ஜுனை பார்த்து கிருஷ்ணன், அப்பா நீ யாரை அடிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? ஆத்மாவை எரிக்க முடியுமா, கொடுக்க முடியுமா, அடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ ஏதோ நான் அடிச்சிருவேன், பீஸ்மர் அடிச்சிருவேன், எங்க தாத்தாவை அடிச்சிருன்னு பயப்படுறீங்க. நீ ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா ஆத்மாவும் பிறப்பு இறப்புல சரீரத்தினுடைய உண்டாகுதல் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம், அது நம்ம பிறப்பு. சரீரம் காரியம் பண்ணலை அப்படின்னு அடுத்தா இறப்பு அப்படின்னு சொல்லிட்டுமே தவிர ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால அவனுக்கு சம்சாரம் கிடையாது. அதுக்கு நான் இந்த பிறப்பு இறப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு பயந்துருக்கான் பாருங்கோ, அவனுக்கு சம்சாரம் உண்டு. திரும்ப பிறந்துருப்பான், திரும்ப வளர்ந்துருப்பான், திரும்ப அழிவான், திரும்ப பிறப்பான். அப்புறம் சொன்ன மாதிரி நான் அடுத்த ஜென்மாவில் அப்படி பிறக்கணும்னு ஆசைப்படுவான், இந்த ஜென்மாவில் எப்படி பிறக்கணும்னு ஆசைப்படுவான், நான் புண்ணியம் பண்றேன், பாவம் பண்றேன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எல்லாம் நான்கிட்டார். ஆனா சாஸ்திர நியதி இதெல்லாம் இல்லைங்கிறதுக்காக அதான் முதல்ல ஆரம்பிச்சோம். இதெல்லாம் பொய், இல்லாத வஸ்துன்னு சொல்லல, இதெல்லாம் தெரியறது. அதனாலதான் மிச்சான்ற சப்தத்தினால சொல்றாரு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்ம அபாவம், ஜெகத்தினுடைய அபாவம்னு சொல்லல, முயல் கொம்பு மாதிரி இல்லாத வஸ்துன்னு சொல்லல. இதெல்லாம் தெரியறது. கனவுல எப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியறதோ அது போல தெரிகிற வரைக்கும் அதெல்லாம் உண்மைதான். அதனாலதான் சாஸ்திரங்கள்ல வியாபகாரிக சத்தியம், இதுவும் சத்தியம்தான். விவகாரம் நடக்கிற வரைக்கும் சத்தியம். கனவு காண்ற வரைக்கும், கனவுல பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் உண்மைதானே. பிராந்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு அதெல்லாம் உண்மைதான். பாம்பு இல்லைன்னு தீர்மானம் ஆற வரைக்கும் பாம்பு தான். அது போல உலகம் இருக்கிற வரைக்கும். அப்போ பாம்பு பார்த்துட்டு அந்த பாம்பு அந்த கை வந்து எப்படி அடையிறது, உடனே பாம்பு நகர்றது பாருங்கிறான். எல்லாம் இன்னும் பயம் ஜாஸ்தியா இருக்கு. அது தாங்கிட்டுதான் ஓடி வரது வேற நினைக்கிறான். இந்த மாதிரி அப்போ அந்த பயப்படுற வரைக்கும் அவனுக்கு இது எல்லாம் உண்டு இல்லையா? அது போல உலகம் உண்டு, ஆனால் வாஸ்தவத்துல கிடையாது அப்படிங்கிறதா சத்தியம். கிடையாது கிடையாதுன்னு சொல்றதான விஷயம் இல்லை, அது அனுபவத்துல வரணும். சதாசிவம் என்றால் மாதிரி பரமஹம்ச ரமண மகர்ஷி அவருடைய சிஷ்யர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டார். உடம்புல புழுலாம் ஓடித்தான், தொடையில புழுலாம் அரிக்க ஆரம்பிச்சிருக்கு, பண்ணிட்டு இருக்கு. அவ சிஷ்யெல்லாம் சேர்ந்து அதை எடுக்கணும், அந்த சரீரத்துல கொஞ்சம் சிகிச்சை பண்ணிதான் தேவலாமே. அப்ப அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்றும் தேவைன்னு தோணலேப்பா. ஏன்னா எனக்கு என்ன தோன்றது, கடைசி பக்கமா ஏதோ ஒரு பிராணிக்கு ஆகாரம், இந்த மாம்பழத்தை சாப்பிடுறது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் பாதை ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இங்க வர்றதுல சமமா இருக்கு, துர்கந்தம் வீசுறது, பக்கத்துல வர முடியல அப்படின்னாலோ, இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுங்கோ, எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். அப்போ சரீரம் வேற, ஆத்மா வேற அப்படிங்கிற ஞானத்தோட அவ இருக்கா இல்லையா? அந்த ஞானம் நமக்கு அனுபவத்துல வந்தாச்சுன்னா அத்வைதானுபூதி அப்படிங்கிறது சாஸ்திரமாக ஆகும். அதனால இந்த ரத்து சர்ப்ப விஷயத்தையும் சொல்லி அடுத்ததாக பிம்ப பிரதிபிம்ப விஷயம். பிம்பம் விநாயகா நீரே பிரதிபிம்போ பவேத் கதம் வினாத்மானம் ததா புத்தௌ சிதாபாசோ பவேத் கதம் பிரதிபிம்ப ஜலத்வாத்யா யதா பிம்பஸ்ய கரீஜதே ந பவேயுः ததா பாசகத்வாத்யாத்மனாத்மனः ஜலைஷைத்யாதிகம் யத்வத் ஜலபானம் ந சம்ஸ்ருஜேத் புத்தே கர்மாதிகம் தத்வத் சிதாபாசம் ந சம்ஸ்ருஜேத் புத்தே கர்த்தृत्व भोक्तृत्व दुःखित्वाद्येषु संहितः चिदाभासो विकारीव शरावस्थाम्बुभानुवत् बिम्बं विना यथा नीरे प्रतिबिम्बो भवेत् कथम्. பிம்பம்ங்கிற வஸ்து இல்லை அப்படின்னா எப்படி பிரதிபிம்பமானது ஏற்படும்? அதனால பிம்பம் அப்படின்றது பரமாத்மா, பிம்பம் அதிஷ்டானம், அதுதான் காரணம். பிம்பம் இருக்கவே தான் பிரதிபிம்பமான இத்தனை ஜீவராசிகளும் தெரியுது. ஸோ பிரபஞ்சத்தில் தெரியக்கூடிய இத்தனை ஜீவராசிகளும் பிரதிபிம்பம். ஆனால் பிரதிபிம்பம் ஏற்படணும் அப்படின்னால் பிம்பம் ஒன்று இருக்கணும். அதனால பிம்பம் வினா யதா நீரே
பிரதிபிம்பா பவேத் கதம். ஜலத்துல பிரதிபிம்பம் தெரியணும் அப்படின்னா பிம்பம் ஒண்ணு வேணும் இல்லையா? சுத்தமான ஜலத்துல ஒண்ணுமே தெரியாது. அப்போ பிம்பம் இருந்தால் பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா? அது போல வினாத்மானம் ததா புத்தௌ சிதாபாசா பவேத் கதம். இந்த புத்தியில புத்தி எல்லாத்தையும் பண்றது இல்லையா? எதனால பண்றது? சாஸ்திரப்படி சிதாபாசம். சித ஆபாசத்தினால இந்த புத்தி ஜடமான புத்தி எல்லா காரியத்தையும் பண்றது. ஆனால் சிதாபாசம் இருக்கே, பிரதிபிம்பமாக தெரியக்கூடிய சிதாபாசம் இருக்கே, அது அதனுடைய பிம்பம் எது அப்படின்னா ஆத்மா. 3 விஷயம் மனசை வாங்கிக்கோங்க. ஜலம், ஜலத்தில் தெரியக்கூடிய பிரதிபிம்பம், அதுக்கு இருக்கக்கூடிய பிம்பம். இந்த 3 விஷயங்கள் அதை நமக்கு புரியும்படியாக அழகா சொல்றார் கௌபாதார். பிரதிபிம்ப ஜலத்வாக்யா யதா பிம்பஸ்ய கதிஹித். ஜலத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் விழறது. சூரியனுடைய பிரதிபிம்பம் ஜலத்துல விழறது. ஜலம் கொஞ்சம் அப்படியே அசையிறது. ஒரு காற்று எடுத்தோடனே அப்படியே அசையிறது. இப்ப என்ன ஆச்சு? அந்த சூரியனுடைய பிரதிபிம்பமும் அப்படியே அசையற மாதிரி தெரியாது, ஏற்படுறது இல்லையா? அப்போ பிரதிபிம்பத்தினுடைய இந்த எந்த ஒரு தர்மம் இப்போ சஞ்சலமானது அசைறதுங்கிற தர்மம் என்ன தெரியறதோ அது பிம்பத்துக்கு உண்டா, ஆகாசத்துள்ள சூரியனுக்கு உண்டானா கிடையாது. அதே போல அது போல சிதாபாசத்தினுடைய எந்த கர்த்தத்வாதி குணங்கள் இருக்கோ, அகங்கர்த்தான் நினைச்சுதான் அது என்ன ஜீவனாக மாறிடுறான், அபிமானப்பட்டுடுறான். இந்த சிதாபாசத்தினுடைய கர்த்தத்வாதி குணங்கள் இருக்கே, இதையெல்லாம் பிம்பமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கிடையாது. முதல் விஷயம். அடுத்தது, இந்த சிதாபாசம் எங்க இருக்கு? புத்தியிலன்னா இருக்கு. பிரதிபிம்பம் எங்க விழுந்திருக்கு? சூரியனுடைய பிரதிபிம்பம் ஜலத்துல விழுந்திருக்கு இல்லையா? பிரதிபிம்பமான சூரியனுடைய இந்த பிரதிபிம்பித்து தெரியக்கூடிய சூரியனுடைய அசைதல் எல்லாம் பிம்பத்துல கிடையாது, வாஸ்தவம். ஆனா இந்த பிரதிபிம்பமாக சூரியனுக்கே சில விஷயங்கள் கிடையாது. என்ன கிடையாது? ஜலே சைத்யாதிகம் என்பது ஜலபானம் நகமுது. ஜலத்துல இருக்கக்கூடிய காணப்படுகின்ற அந்த ஜலபானம் இருக்காரே, சூரியனுடைய பிரதிபிம்பம், ஜலத்திலேயே சூரியன், அந்த சூரியன்ல ஜலத்துல உள்ள குணம் இருக்கே, சைத்தியாதி குணங்கள், அதெல்லாம் உண்டா அப்படின்னா கிடையாது. ஜலம் சில்லுன்னு இருக்கே தவிர அதுல தெரியக்கூடிய சூரியன் சில்லுன்னு இருக்கான்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அது போல புத்தேஹே கர்மாதிகம் தத்வதி சிதாபாசம் நகம் சுஷேத். புத்தேஹே கர்மாதிகம், புத்தியினுடைய காரியங்கள் எல்லாம், அந்த புத்தியினுடைய காரியமானது சிதாபாசம், சிதாபாசம் ஆபாசத்திலும் வரக்கூடிய சித்துக்கும் கிடையாது. அப்ப இதெல்லாம் இதனுடைய காரியம், புத்தியினுடைய காரியம். ஆனால் அபிமானப்பட்டுக்கிறான். புத்தி பண்ணக்கூடிய காரியத்தை தன்னுடைய காரியமாக அபிமானப்பட்டு தான் தான் பண்ணிட்டோம், தான் சுகத்தை அனுபவிச்சிருக்கோம், தான் துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம்னு நினைச்சிருந்து கஷ்டப்பட்டு. அதனால சிதாபாசம் நகமுத்து சேர்ந்து அதான் சொல்றார். ஆனால் உலகத்துல ஒவ்வொரு ஜீவனும் தான் கஷ்டப்படுறோம், தான் சுகமா இருக்கும், தான் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்படின்னா புத்தேஹே கர்த்தத்வ போக்திருத்வ துக்கித்வாதே சுசம்மிதா சிதாபாசோ விகாரீவ சராவஸ்தாம்புபானுவது. எல்லாம் புத்தினுடைய விஷயம். அதுதான் கர்த்தா, அதுதான் போக்தா. ஆனால் அது எல்லாரும் சேர்ந்து சிதாபாசம் என்ன பண்றது? விகாரீவ, தான் கஷ்டப்படுற மாதிரியும், தான் சுகப்படுற மாதிரியும், தான் எந்த காரியம் பண்றேன், அந்த காரியத்தை பண்றேன், இதை பண்றேன், எல்லாத்தையும் நினைக்கிறது இல்லையா? வாஸ்தவத்துல அது அதனுடைய தர்மமும் கிடையாது. அது புத்தியினுடைய காரியம். புத்தியினுடைய காரியத்தை தன்கிட்ட அது அபிமானப்பட்டு விகாரி மாறி தெரியறது. வாஸ்தவத்துல ஜலத்துல உள்ள பிரதிபிம்பம் அசையில, ஜலம் அசையிறது, பிரதிபிம்பம் அசைற மாதிரி இருக்கு. அது போல இங்கேயும் ஒரு 10 குடம் வச்சிருக்கார். 10 குடம் 10 ஷேப்ல, ஒண்ணு சின்னதா இருக்கு, ஒண்ணு ரொம்ப அகமா இருக்கு, ஒண்ணு கம்மியா இருக்கு, இப்படி இருக்கு. சின்ன பாதகம் தெரியக்கூடிய சூரிய பிம்பம் 10 குடத்திலையும் 10 சூரியன் பிம்பம் தெரியாது. 2 குடம் அசையிறது, 2 குடம் அசையாம இருக்கு. இப்போ அங்க தெரியக்கூடிய பிரதிபிம்பம் என்ன பண்றதுன்னா 10 பிரதிபிம்பம் ஒரே மாதிரி இல்லை. 2 குடத்துல உள்ள பிரதிபிம்பம் சின்னதாக இருக்கு, 2 குடத்துல பிரதிபிம்பம் கொஞ்சம் பெருசா தெரியாது.
ஒரு குடத்துல உள்ள ஜலம் கொஞ்சம் அழுக்கான ஜலம், அந்த பிரதிபிம்பம் சரியா படல. ஒண்ணுத்துல ரொம்ப சுத்தமான ஜலம் பளிச்சுன்னு தெரிகிறது, ஒண்ணுத்துல அசைவு இருக்கு, ஒண்ணுத்துல அசைவு இல்லை. இத்தனை விஷயமும் பிரதிபிம்பமான அந்த சூரியன்ல தெரிகிறது. எதனால தெரிகிறது? அந்த பாத்திரத்தினுடைய குணத்தினால். பாத்திரத்துல உள்ள ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலம் அசையறதுனால அந்த சூரியன் அசையாம செய்கிறார். இன்னொரு பாத்திரத்துல ஜலம் அசையல, அங்க உள்ள சூரியன் அசையற மாதிரி தெரியல. இந்த பிரதிபிம்பமான சூரியன்ல இத்தனை வேதங்கள் ஏற்பட போலையோ, ஆனால் பிம்பமா இருக்கக்கூடிய சூரியன் மேல இருந்திருக்காரு ஆகாசத்துல, அவர்கிட்ட ஒண்ணுமே நடக்காது. அப்ப இந்த ஜீவாத்மாவை சொல்லக்கூடிய சிதாபாசத்தை இவ்வளவு விடயம், சுகம் துக்கம் இதெல்லாம் செய்யறதுன்னா, இதெல்லாம் இந்த புத்தியினுடைய ஒவ்வொரு புத்தியினுடைய காரியத்தினால செய்யறது. அந்த காரியமானது வாஸ்தவத்துல அந்த சிதாபாசத்துக்கு கிடையாது, ஆனால் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அந்த பாத்திரத்துல விடக்கூடிய பிரதிபிம்பம் அப்படிங்கிறதுனால பாத்திரம் அசையும் போது, ஜலம் அசையும் போது பிரதிபிம்பம் அசையா மாதிரி தெரிகிறது அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்லி, ஆனா பிரதிபிம்பமே தவிர இதெல்லாம் பிம்பமான ஆத்மா ஒன்று அப்படின்னு முடிச்சார். இது பிரதிபிம்பம் சொன்னதுனாலேயே இது உண்மை இல்லை. பிரதிபிம்பம் நிறைய இருக்குன்னாக்கோ ஆச்சு, அத்வைதம் இல்லை, அத்வயான்னு சொல்ல முடியாது. அங்க ஒண்ணு இருக்கு, இங்க நிறைய இருக்கு, என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒண்ணு சொன்ன தவிர நிறைய இருக்கோம். ரெண்டாவது இல்லை சொல்ல முடியாது. நான் இல்லைப்பா, எப்போ பிரதிபிம்பம் சொல்லிட்டேனோ அது நித்தியம் கிடையாது, அது சாஸ்திரமான கிடையாது, அது வாஸ்தவ உண்மையே கிடையாது. அதுக்காக இந்த புஸ்தகத்தில் சொல்ற, முகுரஸ்தம் முகம் என்பது முகவத் பிரபதே விஷா, புத்திஸ்தா பாசகஸ்தத்வது ஆத்மவத் பிரபதே விஷா, முகுரஸ்தஸ்ய நாசேன முகநாசோ பவேத் கதம், புத்திஸ்தா பாசநாசேன நாசோ நைவாத்மனः க்வச்சித். முகுரஸ்தம் முகம் என்பது முகவத் பிரபதே விஷா. முகுரம்னா கண்ணாடி, கண்ணாடியில் தெரியக்கூடிய முகம் இருக்கே, பிரதிபிம்பமான முகம், அது முகவத் பிரபதே. பாரு ரொம்ப அழகா இருக்கு இல்லைன்னு அதை காமிச்சுட்டு இருக்கான். இதை கண்ணாடி தெரியக்கூடிய முகத்தை ரொம்ப அழகா இருக்கு சொல்லிட்டு இருக்கான். வாசமா அங்க முகமே கிடையாது, அது பொய், பிரதிபிம்பம். ஆனால் தன்னுடைய போட்டோ எடுத்து பார்த்துட்டு ஆஹா என்ன அழகா இருக்குன்னு சொல்றது இல்லையா, அது போல கண்ணாடியை பார்த்து